அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். பொதுவாக நாம் இந்த சிவசூத்திராவில் மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மெடிடேஷன் பண்ணணும், இல்லை தியான பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை முறையாக எப்படி பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இப்போ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் நம்மளுடைய ரீசண்டாக உபதேசம் வாங்கின ஒருத்தவரும் கேட்டிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2வது 3வது உபதேசம் வாங்கியிருக்காரு அவர். அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுது. இது சுவாமி, இந்த அறியாமை அப்படின்னா என்ன அப்படின்றது அவர் கேட்டாரு. இப்போ இதே கேள்வியை தான் நான் நாங்கள் ஐயா கிட்ட இருக்கும்போது இந்த கேள்வியை அவர்கிட்ட வச்சோம். அதை அவர் அழகாக விளக்கி இருப்பாரு. அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு பதிவு செய்யணுன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் இந்த பதிவை போடுறேன். இப்போ இந்த அறியாமை அப்படின்றது நான் ஒரு பொருள் நாம தெரிஞ்சுக்காம இருக்கு, நம்ம எதிர்க்க இருக்கு, ஆனா அதை நம்மளால தெரிஞ்சுக்காம இருக்கும். இப்போ ஐயா என்ன பண்ணாருன்னா ஒரு முருகன் படம் காமிச்சார். இப்போ இந்த முருகன் படம் தான் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். அந்த முருகன் படம் தான் காமிச்சிருக்கேன். இப்போ அதில் என்ன இருக்குன்னா இந்த முருகன் படத்தை காமிச்சிட்டு அவர் என்ன சொன்னார், இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். நாங்களும் அப்போ தான் அவர்கிட்ட ஒரு 2வது 3வது உபதேசம் வாங்கியிருந்தோம், அவ்வளோதான். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை சாமி, இந்த மாதிரி இது என்ன ஒரு முருகன் இருக்காரு, அவருக்கு கீழே இந்த பழனிமலை ஆண்டவர் நினைக்கும். ஸோ பழனிமலை இருக்கு, மேலே அவருடைய உருவம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம். அப்போ அதுக்கு ஐயா சொன்னாரு, இதுதான் அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றாரு, இது அறியாமைனா எப்படி? ஐயா கிட்ட கேட்டேன், என்ன ஐயா இது நீங்க அறியாமைன்னு சொல்றீங்க, என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னதுதான் ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஆகுது. மொத்தமாவே அந்த உருவம், அந்த இப்ப நீங்க பாக்குற இந்த முருகப்பெருமானோட உருவமே பாத்தீங்கன்னா நாம வாங்குற ஒவ்வொரு பாடமும் இதுல இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இங்க இந்த உருவமா மறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இதை பத்தி ஐயா ஒவ்வொன்னா விளக்கிக்கிட்டே வந்தார். விலகிக்கிட்டே லாஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ புரிஞ்சுதாப்பா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எல்லாமே புரிஞ்சுதுங்க. அதாவது இந்த வெயில் எதுக்கு இருக்கு, இந்த சேவர் கொடி எதுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் மயில் என்னவா இருக்கு, பாம்பு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா உங்ககிட்ட நிறைய தடவை அது யூடியூப்ல நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாமே விலைக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட ஒரு சாமி, இப்போ எல்லா கடவுளும் பார்க்குறோம், ஆனா அவங்க இந்த கிரீடம் இதெல்லாம் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்போ அந்த கிரீடத்துக்கு உண்டான அர்த்தத்தை ஐயா அழகா விளக்கி இருந்தாரு. என்னன்னா நாம வாங்குற அந்த 2வது உபதேசம், அதாவது இந்த குண்டலினி உபதேசம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, மூலாதாரத்திலிருந்து நம்ம எழுப்பி அது போற பாதை எப்படி இருக்கு. இப்ப நீங்க நிறைய பேர் குண்டலினி உபதேசம் வாங்கியிருப்பீங்க. உபதேசம் வாங்கினவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நாம வாங்கின அந்த 2வது உபதேசம் இருக்குல்ல, அந்த 2வது உபதேசத்தையும் நீங்க இந்த கிரீடத்தையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பாருங்க. கரெக்டுங்களா? ஸோ நீங்க அதை எப்படி ஏற்றி அதை இறக்குறீங்க அப்படின்றது தான். இப்போ நம்ம 10 ஆதாரம் உங்களுக்கு கொடுத்துருப்போம், கரெக்டுங்களா? 10 இடத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க அந்த மூலாதாரத்தை விட்டுட்டு பாக்கி இருக்கிற அந்த 8 இடம் இருக்குல்ல, அதாவது மூலாதாரம் பார்த்தீங்கன்னா 1 மூலாதாரம், அதுக்கப்புறம் 10வது மூலாதாரம், கரெக்டுங்களா? அது நடுவில் இருக்கிற இந்த 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த இடத்துல இந்த ஆதாரத்தை நீங்க ஒன்னா நீங்க சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மணிமகடமாவும் கிரீடமாவும் இருக்கு அப்படின்றத ஐயா ரொம்ப அழகா உணர்த்தி இருப்பார். அப்போ மொத்த பாடமுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு உருவத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் முதல் அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திருப்பி ஒரு கேள்வி எழுந்தது. திருப்பி எங்களுக்கு திருப்தி அளிக்கல. அப்பதான் அவர் சொன்னார், இப்போ உங்க வீட்டுலலாம் ஒரு லாஃப்ட் இருக்கும். லாஃப்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்க அது மேல போட்டு வச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா?
ஆனா உங்களுக்கு அது தேவை இருக்கும், எப்பயோ ஒரு தடவை தேவை இருக்கும், எப்பயோ ஒரு தடவை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம். இல்லை தேவையில்லாத பொருள்லாம் வந்து அந்த லாஃப்ட்ல வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம். இப்போ நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம லாஃப்ட்ன்றோம் கரெக்டுங்களா? ஆனா இதே வந்து தமிழ்ல வந்து அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பரன் சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த பொருள் எடுத்து பரன் மேல வச்சிருப்பா, இதுக்கப்புறம் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பரன்னா என்ன? இந்த பரன்னா தான் வந்து நம்ம அந்த பரம்பொருள் கரெக்டுங்களா? நம்ம அந்த பரம்பொருள் தான் வந்து நாம என்ன சொல்றோம், பரன் சொல்லிட்டு சொல்றோம். நான் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் பாருங்க, அந்த விஷயத்துல கூட வந்து இந்த ஞானத்தை வந்து எவ்வளவு அழகா ஒழிச்சு வச்சிருக்காங்கன்றத பாருங்களேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், மேலே தூக்கி போட்டுறோம். மேலே தூக்கி போட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், எப்போ அது தேவைப்படுதோ அதை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு ஏணி போட்டோ இல்லை வந்து எக்கியோ நம்ம எடுப்போம் கரெக்டுங்களா? இப்போ அதுதான் வந்து நாம வந்து அறியாமையில இருக்கிறது. நாம என்ன அறியாமையில இருக்கணும்னா, நமக்குள்ளும் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் இருக்கிறான். ஆனா அதை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, அந்த பரணம் மேல போட்டு வச்சிருக்கிற மாதிரி நாம போட்டு வச்சிருக்கிறோம். எப்ப நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பதான் வந்து நாம என்ன பண்றோம், கோயிலுக்கோ இல்லை வந்து பக்தியோ இல்லை இறைவன் எங்க இருக்கான்ற தேடுதல் வந்து நம்மளுக்குள்ள எழுகிறது. அது வரைக்குமே நாம என்ன பண்றோம்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையில வந்து நாம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த தேடல் வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பரன் மேல எப்படி எக்கி எடுக்கிறோமோ அந்த எக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நாம கொடுக்குற அந்த தியான பயிற்சி எல்லாமே. அப்போ இதையும் அறியாம இருக்கிறது தான் வந்து நம்மளோட 2வது அறியாமை கரெக்டுங்களா? இப்போ இன்னொன்னு அழகா வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நாம வந்து ஒரு யூடியூப்லயோ இல்லை வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அப்படியே வந்து சில இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க அங்க இருக்கிற மாதிரி. இப்போ இந்த உணர்வு எப்படி இருக்கும்னா, நாம ஒரிஜினலாவே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஊட்டியில வந்து ஒரு அழகான ஒரு காட்சியை வந்து நம்ம ஒரு வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம் போது திடீர்னு நம்ம அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குளிர்ச்சி நம்மளுக்கு தெரியும், அந்த ஒரு பிளசன்ட் வந்து நம்மளுக்கு மூமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும் கரெக்டுங்களா? இப்படிதான் வந்து நாம என்ன பண்றோம்னா வந்து இந்த உணர்வை வந்து நாம வந்து ஈஸியா கடந்து போயிடுவோம். ஆனா இதை நீங்க இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது எப்படி நம்மளுக்கு வந்து இவ்வளோ தொலைவுல இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு காட்சியா இருக்கட்டும் இல்லை அங்க அதுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வா இருக்கட்டும், அதை நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம உணர்கிறோமோ அதே மாதிரிதான் இறைவன்றதும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ரொம்ப தொலைவுல இருக்காரு அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் வந்து அது தொலைவு தூரத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் கரெக்டுங்களா? இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிறா அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு எப்போ வருதோ அப்பதான் நம்ம வந்து இறைவனை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்குள்ள அறியாமையா வந்து நம்மளுக்கு நின்றுட்டு இருக்கு. அப்ப அந்த அறியாமையை வந்து விளக்கறதுக்கு தான் வந்து நம்மளுடைய மனம் வந்து உதவிகரமா இருக்கு. இப்போ இந்த அறியாமை இருக்குல்ல, இப்ப இந்த அறியாமையை வந்து விளக்கறது எது அப்படின்னா வந்து இந்த மனம் தான். இப்ப இந்த அறியாமையை உருவாக்குனதும் மனம் தான். இப்ப இந்த அறியாமையிலிருந்து விளக்கணுன்றது வந்து பாத்தீங்கன்னா மனம் தான். அப்போ முதல்ல நம்ம அந்த மனசை வந்து நாம ஒருமுகமா தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்முகமா யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த அறியாமையிலிருந்து நாம வந்து எப்படி வந்து விலகிறதுனா, அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து நீங்க பார்க்கறத விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த சூட்சுமத்தை வந்து நாம வந்து உணர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அறியாமையிலிருந்து நாம வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி. இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த உடல்ன்றது நாம மண் தத்துவம் சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இது அறிவியல் பூர்வமா வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம மொத்த உடம்புமே வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த மொத்த உடம்பும் வந்து எதுல இயங்குது, எப்படி இயங்கணும், இந்த முடியோட கலர் என்ன, இந்த உடம்பு வந்து எப்படி இருக்கணும், அதோடைய அமைப்பு என்ன, அதோடைய ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பாரம்பரியம் என்ன அப்படின்றது முதற்கொண்டு வந்து நம்மளுக்கு எதுல தெரியும்னா அந்த டிஎன்ஏல தெரியும்.
ஸோ இந்த டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன முதல்ல அவங்க பார்ப்பாங்கன்னா அதோடைய ஆரிஜின், அதாவது அந்த அந்த பரிமாணம் வந்து அவங்க பரிமாணம் அடைஞ்ச இடம் எதுன்னு தான் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஆரிஜின், அந்த பரிணாமம் அடைந்த இடம் எது, அது ஆப்பிரிக்காவா இல்லை வந்து அது ஒரு இந்தியாவா இப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பரப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நிலப்பரப்பை வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முடிவே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து வந்து அந்த கலர் என்ன, அவங்களுடைய நிறம் என்ன, அவங்களுடைய முடியோட நிறம் என்ன, அவங்க கண்களோட நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே அந்த டிஎன்ஏல வந்து பதிவாயிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு எது பெருசா இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விஷயமான அந்த டிஎன்ஏல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமுமே அடங்கியிருக்கு. இப்போ அதே மாதிரிதான் வந்து நாம பார்க்கிற எல்லாமே இங்க வந்து எப்படி இருக்குன்னா வந்து தத்துவங்களா தான் இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு வந்து தெரியறது இல்லை. அந்த தத்துவங்களை அறிஞ்சுக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்த தியானமும் இந்த அனுபவங்களும் ஏற்படுது. சரிங்களா? ஸோ அந்த அறியாமையிலிருந்து நாம விலகணும்னா அதுக்கு நாம வந்து இந்த தியான பயிற்சி மூலயமா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த அறியாமையிலிருந்து நாம விலக முடியும். இப்ப தியானம் செய்யும் போது நமக்குள்ள ஏற்படும் அந்த கேள்விகள் இருக்கு, இந்த இதுனா என்ன ஆச்சு, அதனா என்ன இருக்கு, இப்படி ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னும் அந்த உபதேசங்களை இன்னும் ஆராய்ச்சி செய்ய 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 என்ன ஆகும்னா வந்து அது வந்து நம்மளுக்கு உண்டான அந்த கேள்விகளையும் கொடுக்க ஆரம்பிக்கும், அதற்கு உண்டான பதிலையும் நம்ம கிட்ட இருந்து பெற முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பயிற்சியோட ஒரு முக்கிய அம்சமே. இது அழகா வந்து ஐயா வந்து விளக்கியிருப்பாரு, எங்களுக்கு விளக்கினாரு. அந்த அனுபவத்தை நாங்க இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அறியாமைன்றது வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்ப நாம எதை நோக்கி போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.